ஏ ரம்யா, ஆ அந்த அமல் பையன் கிட்ட நீ பேசுனியா? சொல்லுடி. அந்த பையன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு எந்த பையன் வந்து உங்ககிட்ட சொன்னா? எவன் சொன்னா உனக்கு என்ன? எனக்கு தெரிஞ்சவங்க பத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க. இதோ பாருமா, நான் பாட்டுக்கு வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன். என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது. ஏ ரம்யா, ஏய் அம்மா வரேன். தெரிஞ்சவங்கன்னு பார்க்க மாட்டேன், தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டேன், வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். என்னடா இவ திடீர்னு ஐயோ அவன் நடிக்கிறான் மையனை நம்பு. சும்மா என்னடா, நல்லா இருக்கிற பொண்ண நீயே ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. அவன் பார்த்தா இவன் பார்த்தாலாம் வந்து சொல்லிட்டு இருக்காத. நீயே உன் கண்ணால பாத்தியா? அப்ப வந்து சொல்லு. ஐயோ அம்மா, இவ அவன் கூட ஓடி போறது கன்ஃபார்ம். என்ன சொல்ற? ஆமாண்டி, எங்க அண்ணன் இப்படி போட்டு கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ அவனை லவ் பண்ணியா என்ன? ஏய் ஏய், உண்மையை சொல்லி, நீ உண்மையிலேயே அவனை லவ் பண்றியா இல்லையா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எல்லாரும் மண்டபத்துல அவனை அடிச்சதையும் திட்டினதையும் பார்த்தப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனாவே வாழ்ந்திருக்கான். அதனால என் வாழ்க்கை அவன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது? இங்க தாமோனனுக்கு மட்டும் தான் அவனை லவ் பண்ற விஷயம் தெரியும். அது என்ன கேட்கவும் முடியாம அம்மா கிட்ட சொல்லவும் முடியாம முழிக்குது. பெரிய ஆள்டி இவ. எப்படி நடிச்சு வீட்டை ஏமாத்திருக்கா பாரு. ஏய், ஃபிகர் வந்திருக்குடி. இன்னைக்கு ஜாலி தானா? சரி சரி, நீ உன் ஃபிகர் கிட்ட பேசிட்டு வா, போயிட்டு வரோம். பை. பாய் டி. ரம்யா, என்ன பத்தி ஏதோ பேசுனீங்க போல இருக்கு. என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன கிண்டல் பண்றாங்களா? ஐயோ, நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருந்தோம். சரி, என்ன எதுக்கு வர சொன்ன? சொல்றேன். ஆமா, நம்ம லவ் பண்ற விஷயத்தை தாமோன கிட்ட சொன்னியா? என்னது? நம்ம எப்படி லவ் பண்ணோம்? இப்ப லவ் பண்ண போறோம்ல, அதத்தான் சொன்னேன். வாயா. தாமு ஏதாவது கேட்டானா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னியா இல்லையா? லைட்டா சொன்னேன். சரி, இனிமே நம்ம விஷயத்தை பத்தி எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. ஏய், அவன் என் ஃப்ரெண்டுடி. அதனாலதான் சொல்றேன், அவனை நம்பாத. வீட்ல போட்டு கொடுத்துருவான். யோ, விரலடியா? ஆமா, எப்ப என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போற? பிளான் பண்ணிட்டியா? இல்லனா அவனுக்கு என்ன கட்டி வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் அவன் உன்னை நிச்சயம் பண்ணட்டும், பந்தக்கால் நடட்டும், பத்திரிக்கை அடிக்கட்டும், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லட்டும். அன்னைக்கு கல்யாணத்துல என்ன அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினால, அதே மாதிரி அவனை அசிங்கப்படுத்த வேணாம். அது சைக்கிள் விட்டுட்டு வாயா. ஐயோ யோ, நீ ரோஸ் கொடுத்து ஏமாந்தியே. அவளை தவிர வேற யாரையுமே சைட் அடிச்சதே இல்லையா? என்ன பையன் நீ? சரி, கொஞ்சம் கிட்ட வந்து அன்பா பேசியா. வா, ஏதாவது பேசியா. உனக்குலாம் லவ் பண்ண தெரியல, போ. சுத்தி பாரியா, எல்லாரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ ஒருக்கே வாயா. ஒரசியா, நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன். புடி புடியா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் என்ன யாருன்னே தெரியாம தானே சைட் அடிச்ச? ஆமா. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல? கண்டிப்பா. என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது பேக் சைடு தானே பார்த்த? இல்லையே, அன்னைக்கு உன் முகத்தை கூட பார்த்தேன். அது லவ் மூட்ல பாத்துக்க மாட்டேப்பா. இப்ப பாரு. ஒரு நிமிஷம் இரு. பேக் எப்படி இருக்கியா? ஃப்ரண்ட் எப்படி இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு மார்க் போடுவ? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, உங்க அண்ணனை நினைச்சேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஐயோ, அவனை நினைக்க கூட இருந்தானே நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்.
எவ்வளவு க்ளோஸா இருக்கும். கட்டி பிடிக்கணும்னு தோணல? ம்? ம். இது அவங்க ஊர்ல கட்டி பிடிக்கிறதா? ஒண்ணு முன்னாடி இருந்த இல்லனா பின்னாடி இருந்த இது என்ன? ம். இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். ம். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ம். சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிஞ்சிக்கு சிஷ். எங்க சொல்லு. சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிக்கா சிஞ்சிக்கு சிஞ்சி. அண்ணே ஏனே? ஏண்டா பெரிய ஹீரோவா நீ? நான் அவ்வளவு சொல்லி என் பேச்ச கேட்காம குடிச்சு புட்டு கூத்தடிக்கிறியா? சகல ரகலன்னு ஆட்டமா போடுற நீ கிளைமேக்ஸ்ல இருக்குடி ஆப்பு. டார்லிங் ஒரு செகண்ட். என்ன காலையிலேயே கொலையறீங்க? இல்ல டார்லிங், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன புதுசு அண்டர்வேர் பனியன் வேணுமா? ம், ஓ பர்சனலா ஸ்கூட்டர் கேட்டீங்கல்ல, அதான் இந்த மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. அதுவும் இல்ல. அப்புறம் காலையில நானும் என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆ. அப்ப இந்த டீ பால் சொன்னேன். என்னன்னு இப்படி அரட்டி கட்டினா நான் சொல்ல வந்த விஷயத்தை சரி, மறந்துடுவேன். சொல்லுங்க. என்னன்னா, உன் மச்சினை கல்யாணத்துக்கு போலைன்னா பரவாயில்ல, உன் கொழுந்தியா கல்யாணத்துக்கு நீ அக்கா புருஷனா போய் நிக்கணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டிக்கு தான் அசிங்கம்னே. என் தேவதைக்கு ஒரு அசிங்கம்டா. இந்த விமல மனசு என்ன பாடுபடும். அதனால குடும்பத்தோட அந்த குள்ளச்சி கல்யாணத்துக்கு இல்ல உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறா. நிஜமாவா சொல்றீங்க? என் தேவதை மேல சத்தியமா சொல்றேன். எங்க அம்மா ஏதோ பெருசா சொன்னாங்க, மாப்பிளைக்கு கொஞ்சம் போல மான ரோஷம் இருக்கு, கூப்பிடாம கல்யாணத்துக்கு வர மாட்டாருன்னு. அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நீங்க வரீங்கன்னு போன் போட்டு சொல்றேன். எனக்கு மாணவர் சொல்லையா வைக்கிறண்டி ஆப்பு. ஏய் நசமாதா சொல்றியா? உன்னை நம்பலாமா? ஆ? சரி சரி அம்மா. சரி. ஆ? யாரு? உங்க அக்காடா மாமா கல்யாணத்துக்கு வராராம். உன் தம்பி என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறான். அம்மா நம்ம மாமாவை கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்கே. என் மேல சத்தியம் பண்ணி சொன்னாருமா, நிச்சயமா வருவாரு. அப்பா கிட்ட சொல்லு. சரி சரி. ஏய் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கடி. சரி. 10 உமால நல்லா இருக்காங்களா? வீட்ல இருக்கானா? இல்ல இல்ல 10 உமாவும் ஊட்டிக்கு ஹனிமூன் போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே வந்துருவாங்க. ஓ சரி சரி சரி. வெச்சிடுறேன். கல்யாணத்துல பாக்கலாம். ரம்யாவை கேட்டேன்னு சொல்லுமா. என்னங்க திவ்யா போன் பண்ணிருந்தாங்க, ரம்யா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையோட சேர்ந்து. தெரியும் தெரியும், நீ போன்ல பேசுனதை கேட்டுட்டு தான் இருந்தேன். பெரிய கலெக்டர் மாப்பிள்ளை. ஏய் நீங்கடா வர வண்டி எடுறா. அண்ணே வணக்கண்ணே. வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்க்க தான் வீட்டுக்கு போயிருந்தேன். இங்க கோயிலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். என்ன விஷயம்? அண்ணா எனக்கு கல்யாணம்ண்ணே. உங்களை பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன கொடு. பொண்ணுக்கு தூரு இடமே அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? தம்பி யாருன்னு தெரியலையே. என்னே தெரியலையாண்ணே, நான் தான் உங்க ஃப்ரெண்டு திருவானை கோயில் வெங்கடேஷ் மாவன். ஏய் வெங்கடேசன் பையனா? இவங்க அப்பனா பார்க்கவே முடியலையே. ஏய் எப்படி இருக்கான்? சரி என்ன விஷயமா அந்த? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுப்பா. அண்ணே கொஞ்சம் தனியா பேசணும்னே. எல்லாம் நவ பேக்குதான், சும்மா சொல்லு. அது வந்துண்ணே எனக்கு கல்யாணம். ஏ கல்யாணம்ங்க பத்திரிகை கொண்டு வரல? திருட்டு கல்யாணம்ண்ணே. இல்ல என்ன சொல்லுத? இல்ல உங்க அப்பா முண்டகன்னு தெரிஞ்சா கொன்னே விடுவாமல. எங்க வீட்ல எல்லாம் ஓகேண்ணே, பொண்ணு வீட்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம். பொண்ணு ஓகேவா? டபுள் ஓகேண்ணே. அப்ப பிரச்சனை எதுவும் இல்ல தம்பி. ஒரு நிமிஷம், உனக்கு கல்யாணம் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. உனக்கு அதே வெள்ளிக்கிழமை. ஏல 2 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணமா? உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருந்தேன். ஆமா உன் கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? நம்ம ஃபைர் ஹவுஸ் கல்யாண மண்டபத்துலண்ணே. நம்ம பீம நகர்ல இருக்க அந்த கல்யாண மண்டபமா? ஆமா. உனக்கு அங்கேயே பக்கத்துல கோர்ட்லண்ணே. என்னது கோர்ட்லயா? ஆமாண்ணே, என் வக்கீல் அங்கதான் வர சொல்லிருக்காரு. எப்படியோ 2 பேர் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்துருந்தேன். ஆமா பொண்ணு உனக்கு சொந்தமா? ஆமாண்ணே. உனக்கு? பொண்ணோட அண்ணனும் நானும் 15 வருஷமா மச்சான் மாப்பிள்ளை தானே பழகிட்டு இருக்கோம். ஆனா பொண்ணு கேட்டா தர மாட்டேன்றாங்க. பாத்தியா? அப்ப என்ன இதுக்கு மச்சான் கூப்பிடுறோம்? கல்யாணத்துக்கு யாராவது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பொண்ணு சைடுலயே நம்ம கால் இருக்கு. மச்சான் ஏதோ பிளான் பண்ணிட்டான். கல்யாணம் முடிகிற வரல இல்ல, ஃபர்ஸ்ட் நைட் முடிகிற வரலுமே நமக்கு பெரிய டென்ஷன் தான்டா. சரிண்ணே, என் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பா நீங்க வரீங்க, குடும்பத்தோட வரீங்க. வாடா. வரண்ணே. என்ன இவன் கல்யாணம் கன்ஃபார்ம்னா எல்லாம் கண்டிப்பா நடக்கும்னா இந்த ஆந்த கண்ணை ஏன் அப்படி குழப்பிட்டு போறான்? அது ஒண்ணு இல்லண்ணே, பத்திரிக்கை அடிச்சு மண்டபம் புக் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்றான்ல. நான் ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா பண்றேன்ல, அதான். ஏய் நல்ல கதையா இருக்க, அதுவும் சாமர்த்தியம். ஏய் நான் என்ன சொல்றது?
ஏய் குமரா என்னடா ஆச்சு? ஏன்டா கல்யாணத்தை வீட்டுக்கு மாத்த சொன்ன? அவன் நம்ம அன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன சொன்னான்? பொண்ணை எப்படி தூக்கிடுவேன்னு சொன்னான் பார்த்தில்ல? நம்ம குடும்பத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு வேற சொல்றான். எங்க என் ரம்யாவை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்குடா. ஒரு சேஃப்டிக்காக தான் கல்யாணத்தை வீட்டுக்கு மாத்திட்டேன். மாமா பாத்தில்ல? பார்த்தேன். மாமா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். கல்யாணம் மண்டபத்துல நடந்தா என்ன, வீட்ல நடந்தா என்ன, காட்டுல நடந்தா என்ன, நீங்க எப்படா தாலி கட்டுவீங்கன்னு கழுத்தை கழுவி காய போட்டு காத்துட்டு இருக்கேன். கேட்டியா? ம். ஜூஸ் சாப்பிடுங்க. ஐயோ என்னது மாமா இப்படி வேர்த்து கொட்டுது? ஆ? சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ணே மாமாவை நல்லா பாத்துக்கோங்க. சரி சரி. மாமா நான் போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேசக்கூடாது. வரேன். சரி ரம்யா. பாத்தேல என் ரம்யா என் மேல அநியாயத்துக்கு பாசமா இருக்காடா. இவன் என்ன தைரியத்துல என்கிட்ட சவால் விட்டானே எனக்கு தெரியலடா. இதுல வேற நம்ம வீட்லயே உளவாளி வச்சிருக்கேன்னு வேற சொல்றான். டேய் குமரா, எனக்கு என்னமோ அந்த சமையல்கார மேலதான்டா சந்தேகமா இருக்குது. யாரு? எந்த சமையல்காரன்னு சொல்ற? அதான்டா உன் சகல விமல். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.